அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, பிறந்த நாளை நம்ம சரியானபடி கொண்டாடுவது எதோ அடிப்படையில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி பொதுவாகவே நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே பர்த் சர்டிஃபிகேட்டோட இப்போது சமீபத்தில் ஒரு 15-20 வருஷமாக அல்லது ஒரு 30 வருஷமாக இருக்கிற எல்லாருக்குமே பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி. அதுக்கு முன்னாலெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட்டுங்கிறது கம்பல்சரியான ஒரு டாக்குமெண்ட்டாக எந்த ஒரு அலுவலகத்துலேயும் அப்போ இல்லை. அப்போ எல்லாருக்குமே இன்றைக்கி அவங்களுடைய பிறந்த தேதி தெரியுது. இப்போ பிறந்த தேதி, நம்ம பிறந்த நாளை கொண்டாடுறோம். பிறந்த நாளை கொண்டாடும்போது பிறந்த தேதியை வச்சு கொண்டாடுறோம். கொண்டாட்டங்கிறது ஒவ்வொரு நாளுமே இருக்கலாம். அதுதான் நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய மிக அடிப்படையான ஒரு விஷயம் இந்த கலாச்சாரத்தில். அப்படி இருக்கிறப்போ பிறந்த நாள் நம்ம தேதி பிரகாரமும் கொண்டாடலாம். ஆனால் பிறந்த நாளாக கொண்டாடுறது அப்படிங்கிறது அவங்க பிறந்த நட்சத்திரத்தில் கொண்டாடுறது தான் ஆன்மீக ரீதியாக அவங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சின்ன உதாரணமாக நமக்கே அது புரிகிற மாதிரி நம்ம பார்க்கலாம். நம்ம கோயிலெல்லாம் போகிறோம். கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுற பழக்கம் இருக்கும். அப்படின்னா அர்ச்சனைக்கு பேர் சொல்கிறோம், அடுத்ததாக நட்சத்திரம்தான் சொல்கிறோம், தேதியை சொல்கிறது இல்லை. நம்ம நட்சத்திரத்தை சொன்ன உடனே அர்ச்சனை பண்ணுறவர் நம்மளுடைய ராசியும் சேர்த்து தான் சொல்லுவார். அப்போது நம்மளுடைய, அதாவது ஒருத்தருடைய பெயரில் அர்ச்சனை பண்ணும்போது அதே பேரில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிங்கிறத காட்டிலும் அந்த பேரில், அந்த நட்சத்திரத்தில், அந்த ராசியில் பிறந்த இன்னாருக்கு செய்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த சங்கல்பம். இது கோயிலில் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் கணபதி ஹோமம் வச்சு செய்யும் போதுமே கூட அப்பயுமே நம்மளுடைய பேர், நட்சத்திரம், ராசி இதை வச்சு தான் சங்கல்பம் இருக்கும். இதுதான் சங்கல்ப மந்திரத்துலேயும் இருக்கும். நம்ம முன்னமே பார்த்த மாதிரி நம்மளுடைய இந்த மந்திரங்கள் எல்லாமே சுமார் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாலேயே வேதவியாசர் தொகுத்து கொடுத்த சதுர்வேதங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். அவர் தொகுத்து தான் கொடுத்தார், அவர் இயற்றினது இல்லை. அப்போது தொகுத்து கொடுத்தாருன்னா அவருக்கு முன்னாலேயே அது இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ அவ்வளோ பழமையான ஒரு இடத்துல நம்ம ஏற்கனவே நம்மளுடைய முந்தின பதிவுகளில் பார்த்த மாதிரி எந்த ஒரு கேலண்டருமே இல்லைன்னாலுமே நம்ம அந்த அன்னைக்கு இரவு வானத்தில் நட்சத்திரத்தை வச்சு தெளிவாக அந்த அன்னைக்கு என்ன மாதம் என்ன நட்சத்திரங்கிறத கண்டுபிடிச்சிக்க முடியும். ரொம்ப எளிமையாக நம்மளுடைய சாதாரண கண் பார்வையிலேங்கிறத நம்ம ஏற்கனவே பதிவில் பார்த்துருக்கோம். அந்தளவுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு கேலண்டரில் இருக்கிற நம்மளுடைய நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அந்த அன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடுறதுங்கிறது, பிறந்த நாளாக கொண்டாடுறது ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம். அடுத்தது, பிறந்த நாளுக்கு இன்னைக்கு மற்றவங்க எல்லாரும் போய் தானாக வாழ்த்து சொல்கிறாங்க. இது மேலதிகாரிகளுக்கு அல்லது அலுவலக தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இதை செய்யலாம். அது நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கவும் முடியும். பொதுவாக எப்படி ஆன்மீக தொடர்பில் நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரமில் நம்ம பிறந்த நாளை கொண்டாடுறோம் அப்படின்னா, ஒருத்தர் அவருடைய பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அவர் தானாக இன்னொருத்தருங்க கிட்ட, பெரியவங்க கிட்ட அல்லது யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு விருப்பப்படுறாரோ அவங்க கிட்ட இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்டு தான் வாங்கிக்கணும். சினிமா முதற்கொண்டு அல்லது அன்றாட வாழ்க்கை முதற்கொண்டு நம்ம ரொம்ப சாதாரணமாக பார்க்குறோம். இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள், இதற்கு நீ வாழ்த்து தெரிவிக்கலை அப்படின்னு சண்டை போடுறவங்க, நீயா தெரிஞ்சுன்னு எனக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கணும் அப்படின்னு சண்டை போடுறவங்கள, அதனால் பிரிஞ்சவங்களையே கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம மறுபடியும் சொல்கிறோம், அவங்க பிறந்த நாளைக்கு யார்கிட்ட அவங்க வாழ்த்து பெறணும்னு இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் இன்னைக்கு என் பிறந்த நாள், எனக்கு வாழ்த்து தெரிவிங்கன்னு கேட்கணும். இதே மாதிரி தான் ஒருத்தருடைய திருமண நாளுக்கும் அதே மாதிரி தான், என்னுடைய திருமண நாள் இந்த அன்னைக்கு எனக்கு வாழ்த்து தெரிவிங்கன்னு கேட்டு தான் வாங்கிக்கணும். இதுதான் நம்மளுடைய இந்து மத கலாச்சாரத்தில் நம்ம வழி வழியாக பின்பற்றிட்டு இருக்கிறது. இதில் நிச்சயமாக
இந்த மாதிரி தான் நம்ம கோயில்லையுமே நம்ம போய் பார்க்குறோம். அதாவது இன்றைக்கி என் பிறந்தநாள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு தான் நம்ம கோயிலில் போய் கேட்குறோம். நம்ம தான் கேட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ரொம்ப மிகப்பெரிய ஆன்மீக பெரியவர்கள், குருமார்கள் அவங்க அல்லது கோயில்கள் எல்லாத்துலேயுமே பொதுப்படையான ஆசீர்வாதம்ன்றது என்றைக்குமே கிடைக்கும். அந்த தனிப்பட்ட ஆசீர்வாதம், அதாவது பிறந்த நாள், திருமண நாள் இந்த மாதிரியானதுக்கு நம்ம கேட்டு தான் வாழ்த்து பெற்றுக்கணும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.